முதல்ல பாயிண்ட் அப்படின்னா என்னன்றது ஃபர்ஸ்ட் தெரியணும்ப்பா. பேசிக்கா லைன் செக்மெண்ட் ரே எல்லாம் போறதுக்கு முன்னாடி பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு டஸ் நோ சைஸ் ஆர் ஷேப். அதுல உங்களுக்கு என்ன இருக்காது, ஒரு சைஸோ ஒரு ஷேப்போ இருக்காது. இட் இஸ் ஜஸ்ட் பொசிஷன். ஓகே, ஸோ எ பாயிண்ட். ஓகே, ஸோ எ பாயிண்ட் ஹேஸ் நோ சைஸ், ஹேஸ் நோ சைஸ் ஆர் ஷேப். ஓகே, சைஸும் இருக்காது, ஷேப் இருக்காது, ஜஸ்ட் என்ன மட்டும்தான். ஸோ இட் இஸ் எ பொசிஷன். ஓகே, எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு ஜஸ்ட் மென்ஷன் பண்றது, இதுதான் உங்களுக்கு என்னது, இட் இஸ் எ பாயிண்ட். இப்ப நான் சொல்ற பேசிக்கான விஷயம்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். ஸோ என்னென்ன நான் சொல்றேன் அப்படின்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிளியரா தெரியணும்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எ லைன். ஸோ லைன் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் பாயிண்ட், பாத் ஆஃப் எ பாயிண்ட். அதுக்கு என்ன இருக்காது, ஸோ பிகினிங், தட் மீன்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்காது, உங்களுக்கு என்னவும் இருக்காது, ஸோ எண்டிங் பாயிண்ட்டும் இருக்காது. ஸோ லைன் அப்படின்றதுக்கு. லைன் செக்மெண்ட்டுக்கு தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு பார்ட் ஆஃப் எ லைன் அப்படின்றது தான் உங்களுக்கு என்னது லைன் செக்மெண்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ எ லைன் இஸ் எ ஸ்ட்ரைட் பாத் ஆஃப் பாயிண்ட். ஸோ ஸ்ட்ரைட் பாத் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஓகே, தட் ஹாஸ் நோ பிகினிங் ஆர் எண்ட். ஸோ அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்காது, அடுத்து என்ன இருக்காது, எண்டிங் பாயிண்ட்டும் இருக்காது. நோ பிகினிங் ஆர் எண்ட். ஓகே, ஸோ லைன் அப்படின்னா ஸோ இதுதான் உங்களுக்கு லைன். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்காது. அடுத்து நமக்கு என்ன தெரியணும், லைன் செக்மெண்ட் அப்படின்றது. லைன் செக்மெண்ட் அப்படின்னா ஒரு போர்ஷன் ஆஃப் எ லைன். ஓகே, ஸோ இப்போ இது மாதிரி ஒரு லைன் இருக்கு, இந்த லைன்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், இது மட்டும் தான் நம்ம என்ன சொல்றோம்னா லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு பார்ட் ஆஃப் எ லைன், அதுக்கு நமக்கு என்ன இருக்கும், ரெண்டு எண்ட் பாயிண்ட் இருக்கும். ஓகே, ஸோ லைன் செக்மெண்ட்டுக்கு டோட்டல் லைன்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்ம எடுக்கிறதா என்ன சொல்றோம்னா லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது லைன், ஸோ இது பாயிண்ட். அடுத்து உங்களுக்கு என்னன்னா லைன் செக்மெண்ட். ஸோ எ பார்ட் ஆஃப் எ லைன் which have two end points, beginning இருக்கும் எண்டும் இருக்கும், which have two end points, so is called லைன் செக்மெண்ட். நான் இப்ப சொல்ற பேசிக்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டர் அப்படியே உங்களுக்கு 10th லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் வராது, அகைன் அண்ட் அகைன் நான் சொல்றதுதான். இதுல இருக்கிற எல்லா கான்செப்டும் உங்களுக்கு வரும். தட் மீன்ஸ் அக்யூட் ஆங்கிள்னா என்ன, அப்டியூஸ் ஆங்கிள்னா என்ன, ரைட் ஆங்கிள்னா என்ன, காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னா என்ன, சப்ளிமெண்டரி ஆங்கிள்னா என்ன, வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்னா என்ன, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னா என்ன, லீனியர் பேர்னா என்ன, அட்ஜசன்ட் பேர்னா என்ன, இது எல்லா கான்செப்டும் இதுக்குள்ள கொண்டு வருவாங்க. இந்த எல்லா கான்செப்டும் உங்களுக்கு எந்த சாப்டர்ல வரும்னா ட்ரையாங்கிள்ஸ்னு ஒரு சாப்டர் நம்ம 10th படிக்கும். ஸோ இந்த கான்செப்டுக்குள்ள எல்லாமே வரும். அப்ப இதுல இருக்கிற டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது மட்டும் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ எ பார்ட் ஆஃப் எ லைன் which have two end points. ஓகே, ஸோ அப்படி இருந்ததுன்னா அது பேர் நம்ம என்ன சொல்றோம்னா ஸோ லைன் செக்மெண்ட். ஸோ இஸ் கால்ட் லைன் செக்மெண்ட். ஓகே, ஸோ அப்ப என்ன இருக்கும் உங்களுக்கு, ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா லைன் செக்மெண்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ அடுத்து நமக்கு என்னன்னா ரே. ரேனா என்னன்னு தெரியணும். ஸோ ரே அப்படின்னா அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் எ லைன் தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் மட்டும் இருக்கும். ஸோ வித் ஒன் எண்ட் பாயிண்ட், ஒரு எண்ட் பாயிண்ட் மட்டும் இருக்கும், அப்புறம் இருந்து அது ரே. ஓகே, ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ரேன்னு சொல்றோம். ஓகே, ஸோ அடுத்து ரே, எ பார்ட் ஆஃப் எ லைன். ஓகே, ஸோ எ பார்ட் ஆஃப் எ லைன் வித் ஒன் எண்ட் பாயிண்ட். Okay, so with one end point, so is called ray. Okay, so அப்ப இங்க உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஸோ ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ ஓ, ஸோ ஏ. இது எப்படி டினோட் பண்ணுவோம், ஸோ ஓஏ அப்படின்னா ஸோ ரெப்ரசென்ட் பண்ணும்போது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணா அது உங்களுக்கு என்னது, ஸோ இட் இஸ் ரேன்னு அர்த்தம். இதே லைன் செக்மெண்ட் அப்படின்னா ஸோ ஏபி. ஓகே, ஓகே, லைன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லைன் இப்படி மென்ஷன் பண்ணா இட் இஸ் லைன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ரே, லைன், பாயிண்ட். இது கிளியரா இருக்கீங்களா பாருங்க, இதுல யாராவது டவுட் இருக்கான்னு முதல்ல ரஃபா நோட் பண்ணி
So collinear. Okay. So 3 or more than 3 points on the same line. So 3 or more than 3 points. Okay. So check whether the following points are collinear. அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல ஸோ ஓஏ ஓபி ஓசி ஸோ மூணுமே உங்களுக்கு சேம் லைன்ல யார் ஏபி பிசி ஏசி ஸோ மூணுமே நமக்கு ஒரே மாதிரி ஈக்குவலா வந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா அது கொலினியர் சொல்லுவோம். ஸோ இஃப் ஆல் த 3 பாயிண்ட்ஸ் லை ஆன் ஏ சேம் லைன் எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு சேமா வருது ஒரே பாயிண்ட் வருது கொலினியர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது மூணுமே எனக்கு ஒரே லைன்ல இருக்கு அப்படின்னா கொலினியர். இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க நம்ம கொலினியர் ப்ரூவ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க ஏபிசின்னு இருக்கு. இப்போ எனக்கு ஏபிக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் 6 கிடைக்குது. அடுத்து பிசிக்கு இப்போ 35 கிடைக்குது. இப்போ ஏசியோட வேல்யூ அடுத்து நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம் 44. ஓகே 41. ஓகே இப்போ ஏபியோட வேல்யூ பிசியோட வேல்யூ ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் ஏசி வரும். ஸோ ஏபி பிளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசி. ஸோ அப்படி இந்த மாதிரி 3 லைன்ஸ் நமக்கு ஆட் பண்ணும்போது தேர்ட் பாயிண்ட் சேமா வந்ததுன்னா கொலினியர் அப்படின்னு. பட் டெஃபினிஷன் பேர்ல என்னன்னா இஃப் 3 ஆர் மோர் தென் 3 பாயிண்ட்ஸ் லை ஆன் த சேம் லைன் அப்படி இருந்ததுன்னா இது எல்லாமே நமக்கு ஒரே லைன்ல வந்தா ஸோ இது கொலினியர் கேட்ச். So 3 or more than 3 points. So 3 or more than 3 points lie on the same line. Okay. Same line. அப்ப இருந்ததுன்னா called collinear. So otherwise உங்களுக்கு என்னது நான் collinear. அப்படி இல்லை அப்படின்னா otherwise it is non collinear. ஓகே புரிஞ்சுதாப்பா? ஸோ ஆங்கிள்ஸ் அப்படின்னா angle is formed okay when two rays originate from same endpoint. Originate from same endpoint. Okay. ஸோ இப்போ இந்த ரேஸ் இந்த மேக்கிங் அண்ட் ஆங்கிள் வருது பாத்தீங்களா? ஸோ இது பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ இது ஒரு ஆர்ம்ஸ், ஸோ இது ஒரு ஆர்ம்ஸ். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஆர்ம் ஒன்னு சொல்லலாம், அடுத்து ஆர்ம் டூன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நமக்கு என்னது ஸோ ஆங்கிள். ஓகே ஸோ இந்த மீட்டிங் பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்னா வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே ஸோ ஆங்கிள் இஸ் ஃபார்ம்டு வென் டூ ரேஸ் இது ஒரு ரே ஒன் அடுத்து ரே டூ when two rays originate from the same end point ரெண்டும் ஒரே எண்ட் பாயிண்ட்ல இருந்து நமக்கு மூவ் ஆகுது பாத்தீங்களா? சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆங்கிள்ஸ். ஓகே சோ இத ரஃபா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் அப்படின்னா ஸோ என்னென்ன வரும் ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல வரும்போது ஸோ அக்யூட் ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அது ஒவ்வொன்றுத்துக்கும் அதோட ஆங்கிள் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அக்யூட் ஆங்கிள். ஓகே ஸோ அக்யூட் ஆங்கிள்னா ஸோ 0ல இருந்து 90 டிகிரி. ஓகே ஸோ அடுத்து அப்டியூஸ் ஆங்கிள். ஓகே ஸோ அப்டியூஸ் ஆங்கிள்னா ஸோ 90 டிகிரில இருந்து 180 டிகிரிக்குள்ள இருந்ததுன்னா ஸோ தட் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள். அடுத்து தேர்ட் வந்து ரைட் ஆங்கிள் விட்டுட்டேன். ஸோ செகண்ட் ரைட் ஆங்கிள் தான் வரும், தேர்ட் தான் அப்டியூஸ். ஸோ அக்யூட் ஆங்கிள் ஸோ ரைட் ஆங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்னது ஸோ எக்ஸாக்ட்லி 90 டிகிரி. ஓகே ஸோ கரெக்டா ஈக்குவல் டு 90 டிகிரின்னு வந்ததுன்னா ஸோ இட் இஸ் ரைட் ஆங்கிள். அடுத்து ஃபோர்த்து ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸோ ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ எக்ஸாக்ட்லி 180 டிகிரினா ஸோ தட் இஸ் ஸ்ட்ரைட் ஆங்கிள். அடுத்து உங்களுக்கு என்னது ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா ஸோ 180யோட அதிகமா இருக்கணும், பட் என்ன இருக்கணும் லெஸ் தென் 360 டிகிரி. ஸோ 360யோட கம்மியா இருந்ததுன்னா ஸோ தட் இஸ் ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னா ஸோ எக்ஸ் அடுத்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்.
So reflex angle 180 degree to so 360 degree. அடுத்து லாஸ்டா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆங்கிள். ஸோ கம்ப்ளீட் ஆங்கிள்னா ஒரு டோட்டல் 360 டிகிரி அப்படின்றது தான். ஸோ ஈக்குவல் டு 360 டிகிரி. ஸோ இது கம்ப்ளீட் ஆங்கிள். ஓகே, ஸோ இது ரஃபா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னா என்னது சாரா? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் என்ன சாரா? வெயிட் பண்ண பிரச்சனை கம்ப்ளீட் ஆங்கிள் சார். இல்ல காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்டரினா ஞாபகம் இல்லையா? தெரியல. அப்புறம் ஜிதன் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் Sir, two angles whose sum is 90 டிகிரி. ஸோ ரெண்டு ஆங்கிள் எனக்கு ஆட் பண்ணும்போது ஈக்குவல் டு 90 டிகிரின்னு வந்ததுன்னா ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். ஸோ டூ ஆங்கிள்ஸ் ஆர் செட் டு பி காம்ப்ளிமெண்டரி. ஸோ எப்போ என்ன சொல்றோம், அந்த ரெண்டு ஆங்கிள் எனக்கு ஆட் பண்ணும்போது 90 டிகிரின்னு வந்ததுன்னா நமக்கு என்னது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். ஸோ டூ ஆங்கிள்ஸ் தட் ஆட் அப் டு 90 டிகிரி சம் ஆஃப் தர் மெஷர்ஸ். ஸோ உங்களுக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு வந்ததுன்னா என்னது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். அடுத்து சப்ளிமெண்டரி ஆங்கிள். ஸோ சப்ளிமெண்டரி ஆங்கிள்னா டூ ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் சிண்டர்லா? சப்ளிமெண்டரி ஆங்கிள்னா சப்ளிமெண்டரி ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது சொல்லுப்பா. சார் ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வந்துச்சுன்னா அது சப்ளிமெண்டரி ஆங்கிள். சப்ளிமெண்டரி ஆங்கிள். ஓகே, ஸோ சப்ளிமெண்டரி ஆங்கிள்னா ஸோ ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 180 டிகிரி. ஓகே, ஸோ டூ ஆங்கிள்ஸ் தட் ஆட் அப் டு 180 டிகிரி. ஸோ இது சப்ளிமெண்டரி ஆங்கிள். அடுத்து தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா லீனியர் பேர். ஓகே, ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தான் நிறைய பேர் பார்த்துருவீங்க. லீனியர் பேர் அப்படின்னா என்னது? லீனியர் பேர் கிரண், லீனியர் பேர்னா என்ன கிரண்? லீனியர் பேர் 180 டிகிரி சார். 180 டிகிரி. 180 டிகிரி மட்டும் அந்த லீனியர் பேரா? வேற எப்படி சார் ரெண்டுமே ஜாயின் இருந்தா அதுதான் சரிங்க பாரு. ஓகே. அபரிஜிதன் லீனியர் பேர்னா என்ன பாருங்க. அபரிஜிதன் லீனியர் பேர்னா தெரியலையா? சார் தெரியல. ஓகே, ஆடியோ ஆஃப் பண்ணிருங்க. லீனியர் பேர்னா ஹர்ஷிதா லீனியர் பேர் சார் ஒரு லைன்ல ரே வரும் சார், 1 or 2 ரே மோர் தென் 2 ஆல்சோ வரும் சார். அது வந்து ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வரும் சார். ஸோ ஒரு லைன் இருக்கு அப்படின்னா அதோட நான் காமன் ஆர்ம்ஸ் இருக்கும். அதோட நான் காமன் ஆர்ம் அதோட அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ரெண்டும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? ஸோ 180 டிகிரி வரும். ஸோ அப்போ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆன் எ ஸ்ட்ரைட் லைன் உங்களுக்கு ஆட் பண்ணும்போது 180 டிகிரின்னு வந்ததுன்னா அது பேர் உங்களுக்கு என்னது லீனியர் பேர். ஓகே, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல நம்ம ப்ராப்ளம்ஸ் போடும்போது பிராக்கெட்ல லீனியர் பேர்னு போடுவோம். அப்ப லீனியர் பேர்னா நமக்கு என்னன்னு தெரியணும். இப்போ டயக்ராம்ல சொன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ லீனியர் பேர் அப்படின்னா ஸோ இப்படி ஸ்ட்ரைட் லைன்ல வரும். ஸோ இது ஒரு ஆங்கிள் இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் நம்ம ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும்? ஸோ 180 டிகிரி. ஸோ இப்படி வந்ததுன்னா நம்ம என்ன சொல்றோம்னா அது லீனியர் பேர். ஸோ ரெண்டு ஆங்கிள் அட்ஜசன்ட் ஆங்கிள். ஸோ அட்ஜசன்ட் ஆங்கிள்னா இப்போ பக்கத்துல இருக்கணும். அது ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆன் ஏ ஸ்ட்ரைட் லைன். ஓகே, ரெண்டுமே அட்ஜசன்ட் ஆங்கிள் நியர்பை ஆங்கிள். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் இருக்கிறது உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் ஆச்சுன்னா அது உங்களுக்கு என்னது? லீனியர் பேர். ஓகே, ஸோ டூ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் டூ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் டூ அட்ஜசன்ட் ஆங்கிள். அட்ஜசன்ட்னாவே பக்கத்துல பக்கத்துல இருக்கிறது தான். ஸோ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்
on a straight line. On a straight line. ரெண்டு ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வந்ததுன்னா அதான் லீனியர் பேர். இது எப்படின்னு சொல்லலாம், ஒரு கான்செப்ட் மட்டும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு இது டெஃபினிஷன் தேவையில்ல. லீனியர் பேர்னா என்ன, அட்ஜசன்ட் ஆங்கிள் என்ன தெரியும். லீனியர் பேர்னா ஒரு ரெண்டு நான் காமன் நாம், இதுவும் சொல்லலாம். ஸோ இது ஒரு ஆம், இது ஒரு ஆம், இது ரெண்டுத்துக்கும் எதுவுமே காமன் கிடையாது. ஸோ ரெண்டு நான் காமன் ஆங்கிள் ஆர்ம்ஸ் வந்து ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸை ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்தது. தட் மீன்ஸ் இது ரெண்டு இதுவும் ஏபின்றது ஒரு நான் காமன் ஆம், அடுத்து பிசின்றது ஒரு ஆம். இது ரெண்டும் எப்படி இருக்கு, டிஃப்ரெண்ட். ரெண்டும் நான் காமன் ஆம், இது ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகுது. இது மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆச்சுன்னா இதுதான் உங்களுக்கு என்னது லீனியர் பேர் அப்படின்றது. ஓகே, so two adjacent angles, if the non-common arm of two adjacent angle form a line, then these angles called as a linear pair of angles. அடுத்து பாத்தீங்கன்னா vertically opposite angle. ஓகே, so ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து. so vertically opposite angle. ஓகே, so vertically opposite angle என்ன வரும், ஏதாவது டெஃபினிஷன் சொல்லுங்க. சாய் வித் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் என்னப்பா சொல்லுங்க அருண்யா. Sir, when two lines intersect each other at a point O. ரெண்டு லைன் இருக்குன்னா அது ரெண்டும் நமக்கு இன்டர்செக்ட் ஆகும்போது இருக்கும். அதோட ஆப்போசிட் பாயிண்ட் தான் நமக்கு என்னது, ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர். ரெண்டு லைன் நமக்கு என்னது ஆப்போசிட்ல வரணும் எப்போ, when ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகும்போது. ஓகே, சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சோ when two angles opposite to each other, angles opposite to each other when two lines intersect. ஓகே, சோ இது ரெண்டு லைன் நமக்கு இன்டர்செக்ட் ஆகும்போது அதோட ஆங்கிள் எப்படி இருக்கணும், ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கும். சோ இது O A B, சோ இது C டி. சோ இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம்னா DOB and AOC. சோ இந்த ரெண்டு ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம்னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். AOCயும் BODயும். சோ இது ரெண்டும் நமக்கு என்னது வெர்டிகலி ஆப். இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்ளம்ஸ் போடும்போது அப்ளை பண்ணுவோம். ஓகே, வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்னா ஆங்கிள் AOC எப்பவுமே மிடில் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கணும். AOCயும் BODயும் ஈக்குவல். ஸோ அதனால உங்களுக்கு என்ன இது பிராக்கெட்ல ரீசன். ஸோ வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் இது மாதிரி எழுதக்கூடாது. நான் இப்போ சொல்றேன், எக்ஸாம்பிள் எழுதும்போது நீங்க ஃபுல்லா தான் எழுதணும். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். ஓகே, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆங்கிள். அட்ஜஸ்ட் ஆங்கிள் லீனியர் ஆங்கிள் பேருக்கு முன்னாடி உங்களுக்கு முதல்ல என்னன்னு தெரியும். அட்ஜஸ்ட் ஆங்கிள் என்னது, ரெண்டுத்துக்கும் காமன் வெர்டெக்ஸ் அண்ட் சைடு இருக்கணும். பட் என்ன இருக்கக்கூடாது, காமன் இன்டீரியர் பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்றோம்னா அட்ஜஸ்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அட்ஜஸ்ட் ஆங்கிள் அப்படின்னா இந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் ஆங்கிள். ஓகே, ஸோ ரெண்டு ஆங்கிள் வந்து நம்ம எப்போ அட்ஜஸ்ட் சொல்றோம்னா ரெண்டுத்துக்கும் எப்படி இருக்கணும், உங்களுக்கு ஒரு காமன் வெர்டெக்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் காமன் வெர்டெக்ஸ். அதே மாதிரி ரெண்டுத்துக்கும் ரெண்டு ஆங்கிளுக்கு இருக்கிறது ரெண்டுத்துக்கும் காமன் ஆர்ம் இருக்கும். காமன் ஆர்ம். ஓகே, ஸோ இந்த அன்காமன் ஆர்ம் ரெண்டுமே என்ன இருக்கணும், டிஃபரெண்ட் சைட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா இது ரெண்டு ஆங்கிளும் அட்ஜஸ்ட் ஆங்கிள். இப்ப லீனியர் பேரும் அட்ஜஸ்ட் ஆங்கிளும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. லீனியர் பேர்ன்றது அந்த அட்ஜஸ்ட் ஆங்கிள் ரெண்டும் ஆட் பண்ணும்போது எனக்கு 180 டிகிரி வரணும். இந்த ரெண்டு அட்ஜஸ்ட் ஆங்கிள் இருக்கு, இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது எனக்கு 180 டிகிரி வந்தா மட்டும்தான் லீனியர் பேர். ஓகே, பட் அட்ஜஸ்ட் ஆங்கிள்ன்றது அப்படி கிடையாது, கண்டிப்பா 180 டிகிரி வரணும்னு கிடையாது. அது நம்ம ரெண்டுத்துக்கும் காமன் ஆர்ம் இல்ல, சரி காமன் வெர்டெக்ஸ் இருக்கு, காமன் ஆர்ம் இருக்கு, அதோட அன்காமன் இருக்குல்ல அது வந்து ரெண்டு டிஃபரன்ஸ் சைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது A, ஸோ இது B, ஸோ இது C, அடுத்து இது D. ஓகே, ஸோ இது மாதிரி அன்காமன் ஆர்ம் இதோட இது வந்து ரெண்டுத்துக்கும் காமன் வெர்டெக்ஸ். ஸோ வெர்டெக்ஸ் வந்து காமனா இருக்கணும் B, அதே மாதிரி ஒரு காமன் ஆர்ம் இருக்கணும். இப்போ இந்த BDன்னு இருக்கு, ஸோ இந்த BD தான் உங்களுக்கு என்னது காமன் ஆர்ம். இதோட அன்காமன் ஆர்ம் வந்து எப்படி இருக்கணும், டிஃபரண்ட் சைட் ஆஃப் காமன் ஆர்ம். ஓகே, ஸோ இதோட இதுதான் அன்காமன் ஆர்ம். எது
ஏபின்றதும் பிசின்றது அன்காமன் நாம். இதோட அன்காமன் நாம் வந்து ரெண்டுத்துக்கும் எப்படி இருக்கணும்? டிஃபரெண்ட் சைட்ஸ் ஆஃப் காமன் நாம். இந்த காமன் நாம் பிடிக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் சைடா இருக்கணும். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்னது அட்ஜசன்ட் ஆங்கிள். ஸோ காமன் நாமா இருக்கணும். அடுத்து வந்து சி அன்காமன் ஆம், அன்காமன் ஆம் என்ன இருக்கணும்? டிஃபரெண்ட் சைட்ஸ் ஆஃப் காமன் ஆம். ஓகே, ஸோ இது வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள். அவ்வளோ, இது பேசிக். இது எல்லாமே நம்ம சொன்னது எல்லாமே இது பேஸ் பண்ணி இந்த இந்த எக்ஸசைஸ்க்கு உங்களுக்கு ஒரு 2 ஆக்சியம் இருக்கும். ஓகே, ஆக்சியம் அப்படின்னா என்னது? உங்களுக்கு யூனிவர்சல் ட்ரூத். ஓகே, ஸோ முதல்ல இதை ரஃபா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது போலாம். காம்ப்ளிமெண்டரி, சப்ளிமெண்டரி, வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள், லீனியர் பேர் ஆங்கிள், அட்ஜசன்ட் ஆங்கிள், இதெல்லாம் என்னன்னு தெரியுதான்னு பாருங்க.